இரு குழம்பு விடுவோம் முக்கலா. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா, ரீசெண்டாக நான் பாண்டிச்சேரி போயிருக்கும் போது அங்கே ஒரு சிக்கன் ரெசிபி ஒன்று சாப்பிட்டேன். ஸோ அது சாப்பிட்டதுலேருந்து இது எப்படியா வீட்டில் ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு ஈவினிங் வந்து அதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அது என்ன ரெசிபி, அதோட பேர் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு சிக்கன் கடை இருக்குது, அங்கே தான் போகிறேன். பேர் வந்து பிஸ்மி. ஸோ அங்கே தான் இப்போ வரைக்கும் வந்து வாங்கிட்டு இருக்கோம், இங்கே ஷிஃப்ட் ஆனதுலேருந்து. ஸோ நீங்களும் இந்த ஏரியா கூட அந்த கண்டிகை வெங்கடமங்கலம் அந்த ரோடு சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நேரம் அங்கே தான் போயிட்டுருக்கோம், அப்படியே போவோம். சிக்கன் வாங்கியாச்சு. நான் எதிர்பார்த்த கடை அங்கே இல்லை, இன்னொரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ வீட்டில் போயிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்கிட்டேனே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 500 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கிட்ட. இப்போ இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான மசாலா தான் மேரினேட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மீதியை வந்து நம்ம கிரேவிக்கு வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், அது வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா, தேவையான மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் இல்லை. அப்புறம் 1/2 டீஸ்பூனு 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் டர்மரிக் பவுடரும் எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் புழிஞ்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து கடுகு எண்ணெய் இருக்குல்ல, மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊத்திக்கோங்க. இது வந்து லைட்டா ஃப்ளேவருக்காக தான் இதை போடுறோம், அப்படின்னா நீங்க கடலெண்ணெய் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இங்க நான் வந்து 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து நான் உப்பு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட சேர்த்து வந்து 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க, நல்லா இப்படி நடுவில் கீறி அதையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக 30 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது என்ன மசாலாங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான முக்கியமான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது என்ன மசாலானா அச்சாரி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம அரைக்க போகிறோம். எண்ணெயே ஊற்றாம நம்ம வந்து இங்கே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகும் ஜீரகமும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகம் வந்து சரளாசலம் சொல்லியிருக்காங்க, மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த இது வந்து கியூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது சாப்பிட்டா. ஸோ இது எப்படியாவது ஒரு வகையில எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. கருஞ்சீரகம் போட்டாச்சு, இது 1 டீஸ்பூன் தான். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இதுவும் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்சிருச்சு. இதை இப்போ லைட்டாக ஆற வச்சு நல்லா ரொம்ப பவுடராக இல்லாமல் மீடியம் பவுடரில் வந்து இதை அரைச்சிக்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஓரளவு வந்து எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சிருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது என்ன ஆயில்னாலும் சரிதான். மஸ்டர்ட் ஆயில் ஊற்றினா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். மஸ்டர்ட் ஆயில் ஊற்றல, ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஊற்றினால இதில் நான் ஊற்றல.
இப்போ வந்து சின்ன சின்னதா சாப் பண்ண வெங்காயத்தை இதுல போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என்ன ஸோ பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் கிட்ட போடுவோம். விழுது இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், டொமேட்டோ பியூரி ஊற்றலாம். டொமேட்டோவா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுங்க, பக்காவாக இருக்கும். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி சரியில்லை போல, 1-2 அரையலை, ஆனால் வேக வச்சுட்டு தான் போட்டேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சிருங்க. தக்காளியோட பச்சை வாசனை வந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுருவோம். ஓகே, A few moments later. ஓகே 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட சேர்த்து வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கிட்ட போடுவோம். ஓகேவா? போட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி இருங்க. நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளதுக்கு போடுவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளேமை லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுருவோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா சாட்டே பண்ணி விட்ருங்க. சாட்டேனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? வச்சுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் கிட்ட வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணால், மெயின் மேட்ரு நம்ம அரைச்சி வச்ச அச்சாரி மசாலா. ஓகேவா? இதை வந்து நம்ம இப்போ போட்டுருவோம். போட்டாச்சு. போட்டுட்டு இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஏன் மிக்ஸ் பண்ணுறதை காட்டலன்னா, கேமரா ரொம்ப கிட்டக்க வச்சுருக்கேன். ஆகும்னா வந்து கேமரா வாட்டிக்கிட்டே இருக்கேன். அது ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லாங்க, யாருமே சொல்லலை, நானே பார்த்தேன். ஒரு மாதிரி வந்து இது ஆடிக்கிட்டே இருக்குன்னு. அதனால தான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கிண்டி விட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் லைட்டாக தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட நம்ம மூடி வச்சுருவோமா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ 3 பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி ரொம்ப இதாயிரும். நம்ம செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா இதில் இதாகும். சாரி, இதில் இதாகும்லாம் இல்லை, நல்லா வந்து உள்ள மசாலா இறங்கும் சிக்கனுக்குள்ளே. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இருங்க, டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உப்பு இருக்கான்னு இல்லையா. உப்பு இல்லை. இப்போ லைட்டாக உப்பு போடுமா, மேலோட்டமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சிக்கன்லேயே நான் வந்து மேரினேட் பண்ண உப்பு போட்டேன். அப்படி உப்பு போட்டுமே இங்கே பத்தலை, அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. திரும்பவும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பக்கா அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை என்ன செய்யலாம், 20 இருந்து 25 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 25 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே காய்ஸ், ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இதோட ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி பிக்கல் ஃப்ளேவரில் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மசாலா, அச்சாரி மசாலா வந்து அரைச்சி போட்டோம். ஸோ இதே சிக்கனை நான் ஃப்ரை சிக்கனில் எப்படி பண்ணலான்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேஸ்டிங்க்கு போயிடலாம். ஃபாயின்ஸே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. இரு, குழம்பு ஒழுங்கா முக்கலா.
சூப்பரா இருக்கும். என்ன ஃபிளேவர்னு சொல்லு. சொல்லலாம். அச்சாரி ஃபிளேவர் சிக்கன் ப்ரோ. ஓ நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சோத்துக்கு சாப்பிட சூப்பரா இருக்கும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இதே மாதிரி வேற எதுவும் சிக்கன் வீடியோ எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரை பண்றோம். ஆல் தி பெஸ்ட். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.